இந்த 2000 கோடி உனக்கு நான் கல்வி நிதி தரணும்னா நீ பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்க, நீ நவோதயாவை ஏத்துக்க, நீ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க அப்படின்னு கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுறான். யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க? குறிப்பா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்? என்ன செய்தார்? வேளாண் சட்டமா ஆதரிக்கிறேன், குடியுரிமை திருத்த சட்டமா ஆதரிக்கிறேன், உதய் மின் திட்டமா ஆதரிக்கிறேன், உணவு பாதுகாப்பு சட்டமா ஆதரிக்கிறேன், டெல்லி மாநில அரசினுடைய அதிகார பறிப்பு சட்டமா ஆதரிக்கிறேன், 370 பிரிவு நீக்கமா ஆதரிக்கிறேன், எஸ்ஐஆரா ஆதரிக்கிறேன், உடனே கையெழுத்து போட்டுறாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் 2000 கோடி எனக்கு முக்கியம் அல்ல, நீ நிதி தராவிட்டால் நானே நிதியை போட்டு நடத்தி கொள்வேனே தவிர உன்னுடைய 2000 கோடிக்காக இந்த மண்ணை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன். ஏன் தனித்துவத்தோட நிற்கிறோம்? அப்ப தனித்துவத்தோட நிற்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி நீடிக்கணும்.